ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயி பாபாவும் கண்கட்டு வித்தையும் என்ற தலைப்பில் பார்க்கலாம். தியோசாபிக்கல் மாது பாபாவின் அதிமானுட சக்திகள் கண்கட்டு வித்தையாக இருக்குமா என யோசிக்கிறார். ஸ்ரீ சாயி பாபா, கண்கட்டு வித்தையா? இது ஒரு பிராமணன், ஒரு தூய பிராமணன், ஒரு வெள்ளை பிராமணன், ஆயிரக்கணக்கானோரை இவர் சுப்ர மார்க்கத்தில், அதாவது வெண்மையான அல்லது தூய நன்மார்க்கத்தில் கடவுளிடம் நடத்தி செல்வார். கருப்பு கண்கட்டு என்ற எந்த காளையவனும் இங்கு அடியெடுத்து வைக்க முடியாது. குறிப்பு: பலவித மந்திரங்களை உச்சாடனம் செய்தோ, சக்திகள் கிடைப்பதற்காக செய்யப்படும் கர்மாக்களை செய்தோ ஸ்ரீ சாயி பாபாவுக்கு சக்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரவில்லை. அவருடைய சக்திகள் அவருடைய சுபாவத்தின் அம்சம். நீண்ட காலம் தீவிர பிரேமை பக்தியுடன் குரு தெய்வத்துக்கு செய்த சேவையின் பிறகு கிட்டிய குரு கிருபையால் அவரிடம் தோன்றியவை இவை. ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் அத்தியாயம் 5 ஸ்லோகம் 35. மகாத்மா ரிஷபர் தமது பரமானந்தமான தெய்வீக உணர்வு பெறும் சாதனையில் ஈடுபட்டிருந்த போது, அதாவது பகவான் வாசுதேவனை அடைய வேண்டும் என்ற முயற்சியில் இருந்தபோது, வாசுதேவனை வெளியே நிறைந்த தெய்வமாகவும் தன் ஆத்மாவை உள்நிறைந்த தெய்வமாகவும் கருதிய போது அவருக்கு சித்திகள் பல கிடைத்தன. அதாவது தூரகிரகணா, வெகு தூரத்தில் நிகழும் சம்பவங்களையும் பார்ப்பது. அடுத்தது அந்தர்தானா, திடீரென்று ஓரிடத்தில் தோன்றுவது மறைவது. மனோஜவா, அதாவது கணத்தில் பளிச்சிடும் எண்ணம், புத்தி அல்லது அறிவு, உள்ளுணர்வு தீவிரமடைவது. பரகாய பிரவேசம், உயிருள்ள அல்லது உயிர் பிரிந்துவிட்ட வேறு தேகங்களுள் நுழைவது. வைகாயசா, சுவர்கள் முதலிய தடைகளையும் கடந்து ஆகாய மார்க்கமாக பௌதீக உடலுடன் சஞ்சரிப்பது. அடுத்தது ஸ்ரீ சாயி பாபா குஷபாவிடம், உன் மாய வித்தைகளை நிறுத்து, அதன் பின் இங்கே வா என்றார். ஸ்ரீ சாயி பாபா மைப்போடும் மந்திர வித்தைக்கு ஆளான ஒருவரிடம் ஆண்டவன் அருள் புரிவார் என்று கூறினார். ஓம் சாய்ராம்.